பில்லு வேணாமாங்க. இப்படி தாங்க ஒரு ஷாப்பிங்காக போய் வாங்கிட்டு லாஸ்ட்டாக டெய்லர் கடைக்கு போயிடுறாங்க. மேலே அவங்க தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோடனே இப்பயே வந்து அந்த டக் பிடிப்பாங்களே, அது பிடிக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறது. ஏதோ நம்ம அக்கா கடை தான், பயங்கரமான கடைங்க. ராதிகா அக்கா நான் நம்பிக்கையோட கடை. ஒரு நாளில் தைச்சி கொடுத்துருவாங்க. நீங்களும் எதுவும் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா இந்த அக்கா கடையில் வந்து கொடுங்க. அவங்க அப்படி சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். இந்த அக்கா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லு. எல்லாமே தச்சு முடிச்சாச்சுங்க. மேடம் வாங்கினு என்னை விட்டு அவங்க தனியாக ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா, அவங்களுக்கு துணி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். சரிங்க, வீட்டுக்கு போகலான்னு நினச்சேங்க. சரி வீட்டுக்கு தான் போகிறாங்க நம்பி நானும் அவங்க கூட போனேங்க. சரி முன்னாடி அவங்கள போட்டு பேடி வந்தாங்க பொறுமையாக. சரி போவாங்க நானும் அவங்க பின்னாடியே போனால். ஆனால் போகிற விட்டு தப்பாகுதுங்க. கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக போட்டுது மனசுக்கு. இப்படி போகிறாங்களே, முறைச்சினே போகிறாங்களே, அப்போ கண்டிப்பாக பச்சை சீனாக நினச்சேன். பச்சை சீனாங்க. பார்த்தீங்கன்னா மேடமு போயிட்டாங்க. ஏது நம்ம கிளிப்பு பேண்டு மறுபடியும் வாங்குறது டிசைனாக வாங்குறதுக்கு போயிட்டாங்க. சுற்றி பாருங்க நம்ம என்னென்ன வாங்கலான்ட்டு. நானும் சரி என்ன பண்ணுறது, வந்துட்டேனே, வந்து தொலைஞ்சிட்டேனே, என்ன பண்ண நின்று தான் ஆகணும். அதெல்லாம் நான் வெளியே நின்ட்டேங்க. பேக்கை பிடினாங்க. சரி ஏதாச்சும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பேக்கை மட்டும் நான் பிடிச்சிருந்தேங்க. அவங்க மேடம் உள்ளே போயிட்டாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட பேக் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்க. சரி நம்மளும் பேக்கை மாட்டின்னு வெளியே நிற்கிறாங்க. வருவாங்க பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு கடைக்கு போயிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. கொய்யா இல்லை நினச்சாங்க. ஐயோ விட மாட்டா, சரணாஸ்வர் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் கடையில் இருக்குது, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன் அதுவும் நினச்சேங்க மனசில். ஏன்னா உள்ளே ஷாப்பிங்காக உள்ளே போய் தான் துணிகளில் போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு சரி வெளியே வரும்போது இவங்களுக்கே கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அது செருப்பு வாங்கிட்டாங்க. ஸ்லிப்பர் வாங்கி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தனியாக இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ஸுங்க, ஏதோ இந்த மணி மாதிரி பிளாக் கலரில் இருக்குங்க. அது வந்து ஏதோ கண்ணு வைக்கக்கூடாதான், அதனால் இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வாங்க நின்னாங்க. சரி வாங்கிட்டு சீக்கிரம் வேணும் பார்த்தீங்கன்னா பர்ஸு கொடுக்குறாங்க. அப்போ தான் இதை பிடிக்கிறாங்க. நான்லாம் பிடிக்க முடியாது, நீ வேணா இங்கே பக்கத்தில் வைன்னு சொன்னாங்க. பார்த்தா பக்கத்தில் துணி கிடந்தது. அந்த அண்ணா கடையில் வச்சுட்டாங்க. அவங்க பண்ண பண்ணிட்டாங்க. சரி எதுக்கு வந்து என்ன தானே இந்த அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த அண்ணாக்கிட்ட. ஆனால் அந்த பிளாக் கலர் வந்து காலப்புறமணி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், இது மாதிரி டேமேஜ் ஆகக்கூடாது, போட்டால் அறந்துடக்கூடாது. முக்கியமாக இவ்வளோ கண்டிஷன் போட்டு அந்த அம்மா என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி இவ்வளோ குவாலிட்டியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவரும் என்னடா இந்த பொண்ணு இப்படி கேட்குது, வாங்குறது பார்த்தா கம்மி ரேட்டு தான், ஆனால் இருந்தாலும் இவ்வளோ கேட்குதுன்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு கொடுத்துற சிரிச்சினே கொடுத்துட்றாரு. அந்த அண்ணாவும் என்னமோ ட்ரையல் போட்டு போதாங்க காலில். சரி ஓகே, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குதுண்ணா, இதை மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு கேட்குறாங்க. ஓ ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்க. ஏன் வந்தேன்னு தெரில. எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே. அதுவும் யார் கூட, என் ஒய்ஃப் கூட வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் வந்துடும். ஏன்னா சீக்கிரமாக ஒரு வேலையை வந்தாங்கன்னா சட்டு முன்னு முடிய மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து ஆராய்வாங்க. ஓகே இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது போட்டு பார்க்குறது இவங்க போட மாட்டாங்க, வீட்டில் என் பொண்ணுங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ வந்து என் பொண்ணுக்காக பண்ணும்போது நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா என் பொண்ணாச்சு, ஏன்னா அவளுக்கு கேட்பால, அதனால் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். சரி காலைல போடுற மணி வாங்கினது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள். சரி என் பொண்ணுக்காக வாங்கினா ஓகே. கையில் போகிற பேண்டு யாருக்கு வாங்கினேன்னு பார்த்தா அங்கே திரு முடியுது உனக்குன்றாங்க. ஐயோ அம்மா இதெல்லாம் நான் போட மாட்டேன், நீ அந்த மணியை இங்கே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டேங்க. அதான் மேலே மூஞ்சி தூக்கி வச்சுட்டாங்க. ஏன் நீ மணி வாங்கலைன்னு கேட்டாங்க. எனக்கு பிடிக்காதம்மா, அதை நான் போட மாட்டேன்னு சொன்னேன். சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. நம்ம பஸ்ஸில் வந்து சரியானதான் வந்து உட்காந்துட்டாங்க. பஸ் எடுப்பாங்க பார்த்தேன், தலைவர் வந்துட்டார், மாமா மச்சான் 2 பேரும் வந்துட்டாங்க.